ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணுறதுக்கு முந்தானையில் கட் பண்ணியிருக்கோம். முந்தானை வந்து டார்க் க்ரீன் கலரு. சாரிலேயே வந்து லைனிங் கிளாத்தும் கட் பண்ணிட்டோம். டாப்புக்கு மட்டும் லைனிங் சேர்த்து கட் பண்ணுறோம். பாட்டம் ஃபுல்லாக வந்து வெறும் ஃப்ரில் மட்டும் வைக்கிறதுக்கு பேனல்ஸ் மட்டும் கட் பண்ணுறோம். கேதர் கொடுத்து சின்ன சின்ன கேதர்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி லென்த்து மட்டும் ஃபஸ்ட்டு இதில் கம்மியாக, அதுக்கு அடுத்ததில் கொஞ்சம் அதிகமாக, அதுக்கு அடுத்ததில் இன்னும் அதிகமாக, அப்படியே ஆர்டராக கீழே ஒரு 4 பேனல்ஸ் தான் கிடச்சிச்சு சாரியில் பேலன்ஸு. 4th பேனல் வந்து க்ரீன் கலரு, மித்த 3 பேனல் வந்து எல்லோ, டாப்பும் எல்லோ. அப்புறம் ஸ்லீவ் வந்து க்ரீன் கலர் கிடச்சிச்சு. வெயிட் வச்சிட்டோம்னா ஆடாமல் சேமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை காற்றுக்கு கிளாத்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஷேக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கட் பண்ணும்போதும் ஒரு கையை வந்து கட் பண்ண போகிற இடத்துக்கு இன்னொரு சைடில் ஃபுல்லாக இன்னொரு கையை வச்சு ஸ்டேபிள் பண்ணி கிளாத்தை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வந்து கட் பண்ணணும். லைனிங் கிளாத்து சேர்த்து எல்லோவில் கட் பண்ணியாச்சு அட் அ டைம். பேலன்ஸ் கிளாத்தில் வந்து ஹரிசாண்டல் பேனலுக்குரியது வந்து கட் பண்ண போகிறோம். க்ரீன் கலர் பாட்டத்தில் வர மாதிரி ஹரிசாண்டல் பேனல் கட் பண்ணிவிட்டு எல்லோ பாட்டு ஃபுல்லுமே வந்து ஒரு 3 லைன் இருக்க மாதிரி ஹரிசாண்டல் பேனலுக்கு கட் பண்ணிட்டோம். வித்து கம்மியாக வந்து டபுள் ஃபோல்டு இருக்க கிளாத்தையும், டபுள் ஃபோல்டு இல்லாத கிளாத்தை லாங்காகவும் கட் பண்ணிக்கணும். க்ரீன் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். இப்போ எல்லோ போர்ஷனில் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது வெர்டிக்கலாக வச்சு பார்த்தேன், பத்தலை, அதோட அகலம் பத்தலை. அதனால் வந்து சாரியை வந்து சிங்கிளாக போட்டு ஃபோல்டு போட்டு அகல வாக்கில் வச்சு கட் பண்ணிட்டேன். தோராயமாக கட் பண்ணியிருக்கு. கரெக்டாக சேம் சைஸுக்கு கட் பண்ணணும் அவசியம் இல்லை. மெயின் ஃபேப்ரிக் மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஹரிசாண்டல் பேனல் ரெடி ஆயிடுச்சு. 2வது 3வது எல்லாமே இனிமேல் தான் ரெடி பண்ணோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு 4-5 லேயராக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு தடவை கட் பண்ணாவே ஈக்குவல் சைஸில் வந்து நமக்கு ஹரிசாண்டல் பேனல் ரெடி ஆயிடும். தனித்தனியாக கட் பண்ணுறத விட 4-5 மொத்தமாக சேர்த்து ஃபோல்டு பண்ணி ஒரே டைமில் கட் பண்ணிடலாம். இப்போ தேவையான சைஸு ஃபஸ்ட்டு பேனல் கம்மியாக, அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஜாஸ்தியாக, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் அதிகமாக, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி. நம்பர் 1, 2, 3 வந்து ஒரு கார்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஐடென்டிஃபை பண்ணால் ஈஸியாக இருக்கும் எடுத்து தைக்கும்போது. அது ஃப்ரண்ட்டுக்குரியது, இது பேக்குரியது. மொத்தம் வந்து ஃபுல் லென்த்து கவுன் வேணும்னா லென்த்து வந்து 53 இன்ச்சஸ் வேணும். பேனல் ஒன்றும் 6.5 இன்ச்சஸ் இருந்துச்சு. இந்த க்ரீன் வந்து கொஞ்சம் கம்மியான சைஸாக இருந்துச்சு. ஸ்லீவும் பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் தைச்சி கட் பண்ணிக்கிட்டேன். டபுள் ஃபோல்டு பண்ணி டபுள் கிளாத் இருக்குது. அட் அ டைமில் வந்து 2 ஸ்லீவ்ஸும் கட் பண்ணி எடுத்துடலாம்.
கட் பண்ணியாச்சு. இது வந்து லெஃப்ட் ஸ்லீவ் ரைட் ஸ்லீவ் ரெண்டுமே இருக்குது. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. கட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஸ்டிச்சிங்.